நாங்கள் இறுதியாக எங்கள் வகுப்பறையில் அமர்ந்தோம். ஓ, அந்த பயங்கரம் என்ன! முழு கோடை காலத்தையும் இங்கே எப்படி செலவிட போகிறோம்? இங்கே கரப்பான் பூச்சிகள் மற்றும் நிறைய குப்பைகள் உள்ளன. என்ன ஒரு அருவருப்பு! நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். பிபி, நீ சரியா இருக்கியா? பெண்களே, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. தேவையான கருவிகளை ஆர்டர் செய்து அறையில் பழுது பார்க்கலாம். ஊஹு, நமக்கு தேவையானதை நான் கண்டுபிடிச்சு விட்டேன். இதோ அது. வணக்கம், நீங்கள் எங்களுக்கு கருவிகளை கொண்டு வந்தீர்களா? அருமை பெண்களே, இது ஒரு கூரியர் மற்றும் அவர் எங்களுக்கு கருவிகளை கொண்டு வந்தார். உங்கள் பெட்டிகளை எடுத்துக்கொண்டு சுத்தம் செய்யலாம். பை 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 பை. கூரியர் எங்களை என்ன கொண்டு வந்தார்? வாவ் வாவ், இங்கே எவ்வளவுக்குள் கருவிகள் இருக்கின்றன! அருமை! இது நிச்சயமாக இந்த அறையை ஒருமுறை சுத்தம் செய்ய உதவும். வாவ், நான் ஒரு சிலந்தி வீட்டை கண்டுபிடித்தேன். ஓ, மன்னிக்கவும் நண்பா, ஆனால் நான் உன்னை அகற்ற வேண்டும். ஓ, இதுவே எல்லாம் நல்லதாக ஆகும். நீங்க ரொம்ப விசாலமா பாக்கிட்டு, ஆனா இதை அகற்ற வேண்டிய போகலாம். பயங்கரமான கிராஃபிட்டி. ஓ, இது ரொம்ப நல்லது. இந்த பெட்டிகளில் இன்னும் என்ன இருக்கிறது? வாவ், இது நிச்சயமாக ஒரு அறையை கட்டுவதற்கு பயனுள்ளதாக இருக்கும். பெண்களே, இன்னும் கொஞ்சம் மட்டுமே உள்ளது. அப்போது அனைவருக்கும் அவர்களின் கனவு அறை இருக்கும். சரி, அருமை. என்னுடைய பெட்டியில பச்சை வண்ணம் இருக்கிறது. அருமை. இப்போது அதையெல்லாம் ஒரு கிண்ணத்துல ஊற்றி ரோலரை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம சுவர்களை வண்ணம் பூச ஆரம்பிக்கிறோம். ஓ, இது ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியா இருக்குது. தயார்? அருமை. ஆஹா, ஆனால் இன்னும் என்ன நினைக்கலாம்? வாவ், எனது அறையையும் நான் வண்ணம் பூச வேண்டும். எனக்கு இங்கே என் பிடித்த மஞ்சள் வண்ணம் மற்றும் தூரிகை மட்டுமே உள்ளது. இப்போது சுவரில் ஒரு அழகான படம் வரைவோம். ஆஹா, என் அறை எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். சூரியனைப் போலவே சூரிய ஒளியுடன். ஆனால் நான் இதை பற்றி யோசித்தேன் மற்றும் அறை முழுவதும் மஞ்சள் வண்ணம் ஊற்றுவது அருமையாக இருக்கும் என்று முடிவு செய்தேன். வாவ், மியா அங்கே என்ன செய்தாள்? ஓப்ஸ், மியா, காப்பை எறிய முடியுமா? நன்றி. விருப்பமான நீல நிறத்தில் அறையை பூசவும் வேண்டும். நான் அதை இப்போதே செய்ய போகிறேன். எனக்கு ஒரு மூச்சு கவசம் மற்றும் நீல வண்ணம் கொண்ட குளிர்ந்த பந்துகள் தேவை. வாங்கலாம். அருமை, இதை நன்றாக பயன்படுத்த முடியும். கொஞ்சம் மட்டும் மீதம் இருக்கிறது. நான் நினைத்தபடி அது மாறிவிட்டது. அருமை. மஞ்சள் அறை நிச்சயமாக குளிர்ச்சியாக இருக்கிறது, ஆனால் எப்படியோ சலிப்பாக இருக்கிறது. நாங்கள் சில அலங்கார தருணங்களை சேர்க்க வேண்டும். கடற்கரையில் இருந்து அழகான கற்கள் எனக்கு தீங்கு செய்யாது என்று நினைக்கிறேன். மற்றும் சுவரில் அழகான மாலைகள் யாருக்கு வேண்டாம்? ஓ, சரியானது. இந்த அன்னாசி பழங்களை பாருங்கள். இப்போது எனக்கு இன்னும் 2 வாத்து போஸ்டர்கள் தேவை. இந்த வாத்து ரொம்ப அழகா இருக்குது. எனக்கு இது பிடிக்கும். இப்போ நான் ஓய்வெடுக்கலாம். ஓ, ஆனா இல்ல, இந்த கற்கள் இவ்வளவு நர்மமா இல்ல. ஓ, எனக்கு ஒரு சூரிய குளியல் தேவை. நீங்கள் கண்டிப்பாக ஒரு விளையாட்டு பந்தை ஊத வேண்டும். இன்னும் கொஞ்சம் தான் உள்ளது. தயார். இங்கே ஒரு குவியலான பொம்மைகள் இருந்தால் நன்றாக இருக்கும். பார்க்கலாம். இங்கே அவை உள்ளன. குள் வாழைப்பழங்கள். சரி, இங்கே வாழைப்பழங்களை தொங்கவிட்டு என் வாழைப்பழ மரம் இங்கே அழகாக இருக்கும். வாவ், அதில் வாழைப்பழங்கள் எவ்வளவு வேகமாக வளர்கின்றன. ஆம், அவை மிகவும் சுவையாக உள்ளன. மிகவும் இனிப்பு. ருசியாக உள்ளது. வாவ், ஒரு வாத்து என்னை பார்க்க பறந்து வருவதை நான் பார்க்கிறேன். அவளது சிறிய வாத்து குட்டிகளுடன். நான் உன்னை பிடித்தேன். ஒரு வரைதல் மேசை இங்கே அருமையாக இருக்கும். சில அழகான வரைபடங்களை வரைவோம். தயார். என் கனவு வகுப்பறையில் எவ்வளவு அழகாகவும் சூரிய ஒளியுடனும் வசதியாகவும் இருக்கிறது. என் அறை எப்படி இருக்கிறது என்று கருத்துக்களில் எழுதுங்கள். எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நான் ஒரு விடுதியில் இருப்பது போல உணர்கிறேன். வாவ். வாவ், எனக்கு இங்க ரொம்ப பிடிக்கும். ஓய்வு எடுக்கலாம். மற்றும் எனது அறையை ஒழுங்குபடுத்த வேண்டும். இல்லையெனில் நீல சுவர்கள் சலிப்பாக இருக்கின்றன. எனது அறையில் பலூன்களுடன் ஒரு குளம் வைப்பது எனது நீண்ட நாள் கனவு. எனக்கு தோன்றுகிறது நேரம் வந்துவிட்டது. அருமை. பல நீல பந்துகள் எப்போதும் அதிகமாக இருக்காது. அதை குளத்தில் வைப்போம். ஓ, இங்கே மிகவும் குளிராக இருக்கிறது. வாவ். என்ன என்ன ஒரு டைனமைட் என்னை நோக்கி விழுகிறது. ஓ, இது உண்மை அல்ல. ஆகவே இது ஒரு சிறந்த மேசை. மேலும் பாருங்கள், மைன்கிராஃப்ட் போஸ்டர்கள்.
ஓ, நான் கிட்டத்தட்ட மறந்து விட்டேன். நான் சில பாப்பெட்ஸ், சில நீயான் சைகின்கள் மற்றும் எனதுக்குள் பொம்மைகளுக்கான ஒரு ரேக்கை வைக்க வேண்டும். மிகவும் நல்லது. அவை எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கின்றன என்று பாருங்கள். என் குளிர்ச்சியான வைரங்களை எப்படி விரும்புகிறீர்கள்? நான் சமீபத்தில் அவற்றை மைன்கிராஃப்டில் கண்டுபிடித்தேன். அவை என் சுவரில் அழகாக இருக்கின்றன. ஆஹா, இது என்னை கிண்டலிடுகிறதா? ஹக்கி வக்கி, உனக்காகவும் ஒரு இடம் கண்டுபிடித்தேன். எனது சில விருப்பமான பொருட்கள் மற்றும் பொம்மைகள். இப்போது விளக்குகளை ஏற்ற நேரம். எவ்வளவு அழகாக இருக்கிறது. எனது அறை முடிந்து விட்டது என்று நினைக்கிறேன். நான் முழு கோடை காலத்தையும் இங்கே செலவிட முடியும். பெட்டியில் என்ன இருக்குது? வாவ், இங்கே ஒரு செயற்கை புல்வெளி இருக்குது. படுத்துக்கொள்ள அழகான புல் எனக்கு பிடிக்கும். ஓ, அது என்ன? வாவ், இது சுவரில் தொங்குவதற்கு சரியானது. கூல். நான் கண்டிப்பாக சில ஜிங்கிள் வைன்கள் தேவைப்படும். மற்றும் என்ன? ஓ, நிறுத்து. இது என்ன? இல்ல, பாசி கொண்ட கல். என்ன இது குளிர்ச்சியாக தெரிகிறது. நான் இதை எங்காவது விரைவில் வைக்க வேண்டும். ஆம். ஓ, சரி. சுவரில் இது சிறந்த இடம். மிகவும் அழகாக இருக்கிறது. எனது பிடித்த பாடநூல்கள் இங்கு சிறப்பாக இருக்கும். அவை விழுந்து கொடுன. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். அறையில் குளிர்ச்சியான பச்சை அலமாரிகளை வைக்கலாம். அதை பல்வேறு செடிகளால் அலங்கரிக்கலாம். புத்தகங்கள் மற்றும் மென்மையான பொம்மைகளை வைக்கலாம். ஆஹா, கூல். நான் எல்லாவற்றையும் எவ்வளவு அழகாக ஒழுங்குபடுத்தினேன் என்று பாருங்கள். ஆஹா, சிறந்தது. நன்றாக உள்ளது. அந்த பச்சை ஓட்டோமனில் உட்கார்வது ஒரு குளிர்ச்சியான யோசனை. அருமை. இது என்ன ஒரு அழகான சிறிய யோடா. வா, நான் உன்னோட விளையாடுவேன். அழகே, என் பிடித்த பொம்மைகளை மறந்தே போனேன். இப்போது யாரையும் மறக்கவில்லை. அவைகளை மிகவும் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் விளையாட விரும்புகிறேன். எனது பிடித்த பிளாஸ்டர். இப்போது உன்னை முயற்சிப்போம். ஈவ் ஆப்ஸ், மன்னிக்கவும். பிபி. அந்த ஜேன் அவளது முட்டாள் பொம்மைகளுடன் எல்லோரும் தங்கள் அறைகளை அலங்கரித்து விட்டார்கள் என்று நான் பார்க்கிறேன். ஆனால் நான் இன்னும் எதுவும் செய்யவில்லை. நாமும் ஏதாவது செய்ய வேண்டும். பிங்க் கம்பளம், பிங்க் துல்லே என் அறைக்கு நிச்சயமாக பொருந்தும். இதயங்களின் வடிவில் சில மின் விளக்குகள் மற்றும் என் அழகு பொருட்கள் இருக்கும் பிங்க் மேசை. சரியாக இருக்கிறது. இது சிறப்பாக இருக்கிறது. அமைதி மற்றும் அழகு சாதனங்கள். அருமை. அந்த அழகு சாதனங்கள் சிரிக்கிலச்சி எனக்கு மேக்கப்பும் பிடிக்கும். மற்றும் நிச்சயமாக மூலையில் உள்ள ஒட்டோமன் அருமையாக இருக்கும். என் பிடித்த பொம்மைகளை முற்றிலும் மறந்துவிட்டேன். அங்கே சிலவற்றை வைக்கலாம். என்னுடைய இடம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. வாவ், என்னுடைய புதிய மாலா. இந்த பிங்க் பந்துகளை பாருங்கள். சிறப்பு. கொஞ்சம் இசை சேர்ப்போம். அங்கே பொம்மைகள் நல்லா இருக்கு. அவை எப்பவும் அதிகமா இருக்காது. இங்கே என் பட்டாம்பூச்சி. ரொம்ப அழகா இருக்கு. அது பக்கத்துல வைக்கலாம். ஒரு யூனிகார்னும் ஒரு பார்பியும். ஹாய், நீங்களும் என்னை போலவே அழகாக இருக்கிறீர்கள். எனக்கு ஒரு குளிர்ச்சியான யோசனை வந்தது. நான் இண்டஸ்ட்ரியோட மாற்ற அப்படின்ற பெரியமா கன்னத்தில் சில இதயங்களை பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். சரியா? சரி, அதை செய்யலாம். ரொம்ப அழகா இருக்குது. இந்த பூக்கள் அறையை சிறப்பாக நிறைவு செய்யும் மற்றும் கடைசி தொடுதல்கள் மட்டுமே மீதமுள்ளது. என் கனவு அறை தயாராக உள்ளது. என்ன ஒரு அழகான அறை. எனக்கு சாப்பிட வேண்டும். நாமும் விரைவில் சாப்பிட வேண்டும். வாவ், நான் கண்டிப்பா மெக்டொனால்ட்ஸ்ல இருந்து ஒரு காம்போ செட் வேண்டும். நான் இப்படி கூரியரை சந்திக்கிறேன். என்ன? ஹலோ, இது என்னுடைய ஆர்டர் தானா? நன்றி. பை பை அழகான கூரியர். நான் விரைவில் சுவையான ஏதாவது சாப்பிட போகிறேன். எனது பிடித்த ஆப்பிள் பை. இது எவ்வளவு நன்றாக மணக்கிறது. பிபி, நீ உன் மெக்டொனால்ட்ஸ் பையை பகிர்ந்து கொள்ள முடியுமா? இது மிகவும் சுவையாகவும் எனக்கு மிகவும் பொருத்தமாகவும் தெரியுது. என்ன? சரி, பரவாயில்ல. என்ன, யாராவது உணவு கொடுக்குறாங்களா? வாவ், நான் ஏதாவது கண்டுபிடிக்கலாம். தயவு செய்து உங்களுக்கு என்ன வேணும்?
ஓ சரி, என் உணவை எடுத்துக்கொள். நீயே உனக்காக ஆர்டர் செய்யலாமே. வாவ், சுவையான பெப்சி. இதை இப்போது மதிப்பீடு செய்வோம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு இங்கே என்ன மீதம் இருக்கிறது? ஓ, ஏன் அது விழுந்தது? பூண்டு சாஸ். உண்மையிலேயே என்ன ஒரு கனவு. சரி, அது சாப்பிட வேண்டியிருக்கோம். அது அருவருப்பாக இருக்கிறது. ஓ, என் மூச்சு இப்போது துர்நாற்றமாக இருக்கிறது. எதையும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. மன்னிக்கவும் பெண்களே, இது எல்லாம் பூண்டு சாஸ். அருவருப்பு. சரியாக, எனக்கு ஒரு அழகான சிறிய நாய் இருக்கிறது. அவனும் என் அறையில் அவனுடைய இடத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும். இது ஏன் பிரின்சஸ் ஜெசிகா. அவள் பிரபஞ்சத்தில் அழகான நாய். நான் உன்னை நேசிக்கிறேன் குட்டி. நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். உன்னை நேசிக்கிறேன். என்னிடமும் ஒரு செல்லப்பிராணி உள்ளது. அவனை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைவேன். அவன் பீட்டர் தீரெட். அவன் மிகவும் அழகானவன். அவன் என் தொப்பியின் கீழ் வாழ்கிறான். ஆனால் இப்போது அவன் என் அறையில் தனியாக ஒரு மூலையை நிச்சயமாக பெறுகிறான். உங்களுக்கு இது பிடிக்கிறதா? ஆஹா, அருமை. சிறந்த உடற்பயிற்சி. ஏன் நீங்கள் உங்கள் விலங்குகளுக்காக எல்லாவற்றையும் ஒரு கனவாக மாற்றியுள்ளீர்கள்? உண்மையில் எனக்கும் ஒரு செல்லப்பிராணி இருக்கிறது. அது எனது பிடித்த கமீலியன். அவனை பாருங்கள். அவனுக்கு ஒரு சிறப்பு வீடு தேவையில்லை. என் முழு அறையும் அவனின் வழக்கமான சூழலை துல்லியமாக பிரதிபலிக்கிறது. அவன் என் செயற்கை காடில் ஏற முடியும். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். என்ன, எல்லாரும் ஒரு விலங்கு வீட்டை ஏற்கனவே செய்து விட்டீர்களா? உண்மையில எனக்கும் ஒன்று உள்ளது. நான் உங்களுக்கு என் தங்க மீன்டோரியை காட்டப் போகிறேன். அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். நான் அவளை பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவள் என் பிடிச்ச ரப்பர் வாத்துடன் இங்கே தொங்க போகிறாள். அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். உன்னை நேசிக்கிறேன். எங்க அறையின் படங்களை பதிவேற்ற விரும்புகிறேன். என்ன, என் கைபேசி மின்சாரம் இல்லாம போய்விட்டது. என்ன ஒரு பயம். சரி, பரவாயில்ல. எங்க அறையில் செய்ய ஒண்ணுண்டு. நான் ஒரு கேம் கன்சோல் விளையாடுவேன். எனக்கு என் ஜாய்ஸ்டிக்குகளோட உடன் ஒரு இளஞ்சிவப்பு டிவி செட் உள்ளது. நல்லது. சரி, இதோ. மிகவும் பிரகாசமாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது. ஒருவருக்கு கூட சுவாரஸ்யமாக இல்லை. நான் யாரையாவது அழைக்க வேண்டுமா? கிம், நீ என்னுடன் வர விரும்புகிறாயா? நீங்க இன்னும் கேக்குறீங்களா? நான் சாப்பிடுறேன். நம்ம என்ன விளையாட போறோம்? இது எனது பிடிச்ச விளையாட்டு. நான் இதுல நிபுணன். ஏய், இங்க என்ன நடக்கிறது? பரம சபாபம். வாவ், அவர்கள் ஏதோ விளையாடுகிறார்கள். ஜேன், நாமும் அவர்களுடன் சேர முடியுமா? பெண்களே, தயவு செய்து நாங்கள் உங்களுடன் சிறிது நேரம் விளையாடலாமா? கொஞ்சம் மட்டும், தயவு செய்து. யூ இல்லையா? சரி, அதுவும் சரி. சரி, வேற எதையாவது யோசிப்போம். எனக்கு ஒரு யோசனை வந்தது போல. எனக்கும் என் சொந்த டிவி செட் மற்றும் செட் டாப் பாக்ஸ் இருக்கிறது. நான் மியாவை என்னோட விளையாட வைக்க போறேன். மியா, வா, நாம் சேர்ந்து விளையாடுவோம். எனக்கு பல குளிர்ச்சியான விஷயங்கள் உள்ளன. மியா, நீங்கள் விளையாட விரும்புகிறீர்களா? வாவ், நிச்சயமாக. வாருங்கள், நான் உங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறேன். மியா, கவனமாக இருங்கள். இது என்ன? வாருங்கள் பெண்களே. நாங்கள் அவ்வாறு நினைக்கவில்லை. இன்னும் என்ன செய்யலாம்? அதுதான், நான் யூக்லேலே கொஞ்சம் வாசிக்கலேன். அது என்ன? நல்லது மியா, ஒரு சிறிய கிதாரை வாசிக்கிறதை நிறுத்து. இங்க யாரோ படிக்கிறாங்க. எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இப்ப நான் அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன். எனக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்பீக்கர் ஷீர்கா. பெண்களே, என்னிட வாருங்கள். நம்மால் ஒரு விருந்து நடத்தலாம். அங்கே உங்களுக்கு ஒரு டிஸ்கோ வந்து கண்டிப்பாக தேவைப்படும். வாவ், எவ்வளவு அழகாக இருக்கிறது. என் கீழ்ப்பகுதியை உயர்த்துங்கள். குளிர் அருமை. பீஃபி சேன், என் பாட்டிக்கு வர முடியுமா? பெண்களே, கொஞ்சம் காட்டுவோம். சரி. வாவ், அது என் பிடித்த பாடல். நடனம் ஆடலாம். இங்கே என்ன நடக்கிறது? நானும் நடனமாட விரும்புகிறேன். என்ன நடக்கிறது? அவன் ஒரு விருந்தினை நடத்தினான், ஆனால் என்னை அழைக்கவில்லை. ஹே பெண்களே, என்னை பற்றி என்ன? மியா, நீ ஏன் அங்கே தனியாக உட்கார்ந்திருக்கிறாய்? எங்களுடன் நடனமாட வாருங்கள். ஹலோ, நாங்கள் உன்னை மிஸ் செய்கிறோம். உன்னை இல்லாமல் ஒரு பார்ட்டி அல்ல. நாம் எல்லாம் ஒரே கோடை முகாமில் இருப்பது மிகவும் அருமை. நீங்கள் என் சிறந்த நண்பர்கள். பெண்களே, எனக்கு ஒரு அருமையான யோசனை வந்துள்ளது. முழு ஒலி அளவில் ஒலியை அதிகரிப்போம். இந்த ஆண்டு நாங்கள் இங்கே ஒரு பார்ட்டி நடத்துகிறோம் என்பதை முழு முகாமும் அறியட்டும். நடனமாட வாருங்கள். இப்போது என்ன கிடைத்திருக்கிறது என்று பார்ப்போம். வாவ்,
சுவையான சாக்லேட் பார் உருகிவிட்டது. என்ன செய்ய வேண்டும் இதை சந்திக்க? நீ காலையிலேயே சிரிக்கிறாய் பிபி. நான் ஒரு அருமையான யோசனை கண்டுபிடித்தேன். சமீபத்தில் நான் டிக்டாக்கில் ஒரு அருமையான லைஃப் ஹாக் பார்த்தேன். எப்படி அருமையான சாக்லேட் வரைப்புகள் செய்ய வேண்டும் என்று. இதனை இப்போது முயற்சிக்கலாம். சாக்லேட் மிக சுவையாக இருக்கிறது. நாம் விரைவில் மனதை வரைந்து விட வேண்டும். அற்புதம். அது பாருங்கள், அழகாகவும் சுவையாகவும் இருக்கிறது. ஆஹா, சரி, நீங்கள் உங்கள் ஒன்றை திறக்கலாம். மிகவும் சரி. ஆஹா, எனக்கு ஒரு உறைந்த சாக்லேட் பார் கிடைச்சது. ஆனா இது இப்படி இருந்தா இன்னும் நல்லது. நான் எல்லா ஐஸையும் எடுத்துட்டு அதை முயற்சி செய்ய போறேன். அதுவும் நல்லா மணக்குது. ஐயோ, அது வலிக்குது. வாங்க, உடை. முட்டாள் சாக்லேட் பாரை உடை. ஜேன், இந்த சாக்லேட் பார் என்னையே சாப்பிட விட மறுக்கிறது. ஓ, இது உடையவே இல்லை. ஓ, நான் இதை புசித்து பார்க்கிறேன். இயல்பாகவே மிகவும் சுவையாக உள்ளது. நீ வித்தியாசமானவளே பிபி. நான் இன்னொரு குளிர் சாக்லேட் வரைபடம் வரைவதை பார்க்கலாம். இந்த அழகான பூனை அவ்வேற்ற அசலிக்கை. சாக்லேட் எனக்கு பிடிக்கும். 3இல் திறக்கவும், 2இல், 1இல். 3, 2, 1. ஆஹா, சீன நூடுல்ஸ். என்கிட்ட ஒரு உறைஞ்சது இருக்கு. ஓ, நான் இவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லாததுக்கு காரணம் என்ன? இதெல்லாம் ருசிக்க கூடாது போல் தோணுகிறது. எனக்கு சுவையான சூடான நூடுல்ஸும் இருக்கின்றது. இதை இப்போதே சாப்பிடுவோம். எனக்கு சீன நூடுல்ஸ் மிகவும் பிடிக்கும். அவை மிகவும் சுவையானவை. நான் அவைகள் காரமானது என்று மறந்து விட்டேன். எவ்வளவு காரமானது பிபி? எனக்கு உதவுங்கள். ஏதேனும் செய். அதைத்தான் ஜேன் என்பவரின் சூடான மூச்சின் உதவியால் என் நூடுல்ஸ்களை உதிர்க்க முடிகிறது. ஓ, இதுதான் எனக்கு தேவை. எவ்வளவு ருசியாக இருக்கிறது. நூடுல்ஸ்களை சூடேற்றவும் உதவியதற்கே ஜேன் நன்றி. மிக சுவையாக இருந்தது. முதலில் எவர் திறப்பார்? அங்கே யார் பார்த்தார்கள்? நான் முதலில் திறக்கிறேன். நான் பீட்சாவிற்கு மிகவும் காதலிக்கிறேன். எவ்வளவு குளிர். ஓ, இது சூடாகவும் உள்ளது. இது மிகவும் சுவையாகவும் அற்புதமான மனமும் கொண்டதாக தெரிகிறது அல்லவா? ரொம்ப நல்லது. மற்றும் சீஸ் நீளமாக சுருக்கப்படுகிறது. இல்லை, உனக்கு தன் கிளட்ச் இருக்கே. சரி, பார்க்கலாம். ஓ, நான் குளிர்ந்த ஒன்றை பெற்றேன். அதை எப்படி கடிப்பது? எனக்கு ருசியான பீட்சா தேவை. ஆனால் நான் ஐஸ் பெற்றிருக்கிறேன். ஓ, அது மிகவும் கடினமாக இருக்கிறது. நான் இதை பற்றி சிந்திக்கிறேன். ஓ, அது சரி. நான் உங்களுக்கு உதவுகிறேன். நீங்கள் பீஸாவை உங்கள் வாயில் வச்சு உங்கள் பாலை கவனமாக மூடுங்கள். ஹூரே, இது வேலை செய்தது. இதுல உனக்கு என்ன நினைப்பு? அது ருசியானது. என்ன? ஓ, ஜேன், உனக்கு ஒரு பல் இல்லை. என்ன செய்தாய்? இனி இந்த பீட்சா உதவும் என்பதா? பகீரா, சரி, நன்றி. இங்க என்ன இருக்குது? ஓ, ஏன் இப்படி? காத்திருந்து விடு. சரி, நான் ஜெயிக்கிறேன். ஆமா. ஐயோ, அதென்ன? அது விசித்திரமாக இருக்கிறது. சரி, நீ இதை கலந்து பார்ப்பதா? சரி, நீங்களும் உங்களோட சரக்கலாம். ஆஹா, இந்த லாலிபாப் பாருங்க. இது மிகவும் பெரியதாக இருக்கிறது மற்றும் மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆஹா, மேலும் இது உறைந்தும் இருக்கிறது. என் வாய்க்கு ஓ இல்ல, அது அந்த விதமாக அதிகம் நல்லதில்லை. ஆனால் என்ன செய்யலாம் என்று எனக்கு தெரியும். பாருங்கள், ஜேன் மீது மயக்க செய்யலாம். ஜேன், தயவு செய்து எனக்கு உதவ வேண்டும். ஜேன், எனக்கு உதவ வேண்டும். என்ன? உன் நாக்கு சிக்கிக் கொண்டது. நான் உன்னை உதவுகிறேன் என் நண்பரே. நான் இழுக்கிறேன். என்ன? அது ஒரு போலி நாக்கா? இது எப்படியும் வேடிக்கையாக இருக்காது. சரி, என் சுபாசாப்ஸ் முயற்சித்து பாருங்கள். ஓ, என்ன செய்ய வேண்டும் என்கிறேன். அதை எப்படி சாப்பிடுவேனோ என்று ஏற்கனவே புரிந்து கொண்டேன். ஓ, இந்த பலூன்களை பாருங்கள். எம் நிறம் மற்றும் சுவையாக இருக்கிறது. நான் 2 மணி முயற்சி செய்யலாம். இல்லை, உன் ஒன்றை முடித்த பிறகு கல், காகிதம், கத்தரி விளையாடுவோம். யாரால் வெற்றி பெற்றார் முன்பு திறக்கலாம். நான் வெற்றி அடைந்தேன். கூட்டுவோம். அதை திறக்காதே. நானே முதல். ஓ, சிக்கன் மெக்னகெட்ஸ். அவை மிகவும் சுவையாகவும் சூடாகவும் உள்ளன. சரி, இப்போது முயற்சிக்கலாம். எவ்வளவு சுவையா இருக்குது. அப்பா, ரொம்ப ருசியானது. ஜென், என் நகெட்களை பார்க்கவே வேண்டாம். உன்னுடையதை பார். மனிதரே, என்னுடைய நகெட்ஸ் உறைந்திருக்கின்றன என்பதை கண் கண்டுவிட்டேன். நான் இவற்றை என்ன செய்ய வேண்டும்? வலுவானவையும் குளிர்ந்தவையாகவும் உள்ளன. கடிக்க கஷ்டமாக இருக்கிறது. வாங்கலாம்.
அவற்றை நிச்சயமாக வெப்பமாக்க வேண்டும். எனக்கு என்ன உதவ முடியும் என்று எனக்கு தெரியும். எனக்கு அதை கொடு பிபி. உன்னை பிளவல் எனக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். எனக்கு சில நிமிடங்கள் கொடு. சரி, இது முடிஞ்சது என நினைக்கிறேன். ஓ அன்று, ஓ ஆனந்தம், இது முடிந்து விட்டது. எனக்கும் சூடான சிக்கன் மக்னகட் உள்ளது. மிகவும் சுவையாக உள்ளது. சூப்பர். குளிர்ந்த வாழ்க்கை தந்திரம். நான் முதலாவதாக இருக்கலாமா? ஊரே நன்றி. எனக்கு வஃபல்ஸ் உள்ளதா? அவை கூட உறைந்தவையே. இப்படி பிடித்தில்லாத குளிர்தனை விடுவிக்கவும் வெண்ணையை எடுத்துவிட்டு நகு நிறுத்து. உன்னைதான் திற முடிகிறது. எனக்கு சுவையான சூடான வஃபிள்கள் இருக்கின்றன. எவ்வளவு அட்டகாசமாக இருக்கிறது. நாம் சுவைக்க வேண்டும். ஆஹா, இது மிகவும் சூடாக இருக்கிறது. ஓ நன்றி ஜென், நீ நல்ல தோழி. சரி, என் வஃபிள்களை சுவைக்க காலம் வந்துவிட்டது. எவ்வளவு சுவையாகவும் மெலிதாகவும் இருக்கிறது. நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய் ஜேன்? வாங்க, நான் இதை உடைக்க வேண்டும். நான் முடித்து விட்டேன். இப்போது முயற்சி செய்யலாமா? ஆஹா, இன்னும் கடிக்க முடியவில்லை. நான் கோபமாக இருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என தெரியவில்லை. என்ன? ஆம். ஓ, என்ன செய்ய வேண்டும் என புரிந்து கொண்டேன். மற்றொரு ஒன்றை கொடுக்கலாம். இல்ல, நான் உங்களிடம் கோபமாக இருக்கிறேன். ஓ உண்மையா? சரி, பகிர்வோம்.